Hi, can I take your order? Can I have the cheesiest of creamy cheeses? Cheese so cheesy, cheesy, cheese. Cheesiest cheesy, creamy cheese. KFC cheesy twister? Awesome. Would you also like the zesty lime lime so zesty, spicy chili chili so spicy, tasty zesty spicy, spicy zesty tasty, KFC hot and zesty twister? There are 2 twister flavors? Yep, 2 new KFC twisters. Cheesy twister or hot and zesty twister. Crunchy zinger strips, fresh vegetables with your choice of sauce in a tortilla wrap. 2 twisters, 2 flavors. Twist it up today for 6 ringgit and 50 cents each. KFC. பெரிதினும் பெரிதிற்கு இதுதான் தருணம். டிஜி ப்ரீபெய்ட் எக்ஸல் 28க்கு இதுதான் நேரம். ஆம், உண்மை. டிஜி ப்ரீபெய்ட் எக்ஸல் 28 உடன் உங்கள் ப்ரீபெய்டை நிரப்புங்கள். பெரிய மதிப்பை அனுபவியுங்கள். 250 நிமிடங்கள், 250 SMS, 500 MB மற்றும் அளவில்லா அதிவேக சோஷியல் மெசேஜிங் பெறுங்கள். சந்தாதாரராக இன்று *116# எண்களுக்கு அழையுங்கள். எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு மாட்டி விடணும்னா எங்க வரணும்? டிஹெச்ஆர் வேகலா www.thr.fm வந்து அங்க ஒரு ஃபார்ம் இருக்கு. யாராச்சும் மாட்டி விடணும்னா டீடைல்ஸ் எல்லாம் போடுங்க. மத்த நாங்க பாத்துக்குவோம். அதேதான். சரி, இன்றைக்கு நம்ம கிட்ட முத்துக்குமார் மாட்டிக்கிட்டாரு. அவர்கிட்ட நம்ம ஜிங்கனமணி அப்படின்ற பேர்ல பேசியிருக்கோம். கமல்ஹாசன் மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கேன். என்னதான் கதை அப்படின்றத இப்ப கேட்கலாம். இது ராகா. ஹலோ முத்துக்குமார், வணக்கம். வணக்கம். நல்லமா இருக்கீங்களா? அந்த முன்னத்துல நல்லா இருக்கேன். நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. ஓ, நான் ஜிங்கனமணி பேசுறேங்க. சிங்கனமணியா? சிங்கனமணின்னு எனக்கு யாரும் தெரியாது. இல்ல, என் பேர் வந்து ஜெகன்மணின்னு வைக்க வேண்டியது. சரி. நான் ஐசில வந்து ஜிங்கனமணின்னு எழுதிட்டாங்க. அது ஏன் தவறு இல்லையே, அது அவங்க எழுதுன தவறு தானே. நீங்க பேரு கேட்டதுனால நான் சொன்னேன். ஓ அப்படிங்களா? சரி சொல்லுங்க, என்ன விஷயம் அதுல சொல்லுங்க. ஏதாவது தப்பு இருக்குங்களா? இல்ல இல்ல இல்ல, நான் நீங்க இப்ப ஒரு போன் வந்துச்சுன்னா வந்துகிட்டு பேர் கேக்குறதான வழக்கம். பேரு கேட்ட பிறகு அந்த பேருக்கு காரணம் சொல்றது வந்து என்னுடைய வழக்கம். ஏன்னா நிறைய பேரு என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஜிங்கனமணின்னு சொன்ன உடனே ஏதோ நானு உங்ககிட்ட கிண்டல் பண்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இல்ல இல்ல, எனக்கு ஜிங்கனமணின்னு எனக்கு வந்து இப்ப சமீபத்துல இந்த ஜில்லா படத்துல விஜய் பாட்டு வரும்ல. நீங்க நல்லா பாடுறீங்கல்ல, நீங்க அந்த பாட்டை 2 வரி பாடுங்களேன். அப்படியா? பாடியே ஆகணுமா? பாடுங்க, நல்லா இருக்கு கேக்குறதுக்கு. ஏன்னா நான் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்களா? சிங்கினமணி சிரிச்சு புட்டா நெஞ்சில ஆனி. ஆமாங்கோ. அடுத்து அந்த அதுக்கு அடுத்த வரை எனக்கு அவ்வளவு ஞாபகம் இல்லையே. இந்த கண்டாங்கி பாட்டு வேணா கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. யாரு கண்டாங்கி? இந்த கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு. பாட்டாவே பாடிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஜிங்கனமணி தான் வேணும். நீங்க இன்னும் 2 வரி பாடுங்க. ஐயோ, அது வரிகள் எனக்கு ஞாபகம் இல்லையே. எனக்கு பிடிச்ச பாட்டு நீங்க 4 வரி பாடிட்டீங்கன்னா. ஹலோ, எனக்கு அந்த பாடலுடைய வரிகள் வந்து எனக்கு ஞாபகம் இல்லைங்க. வேணா அந்த கண்டாங்கி பாட்டு வேணா பாடுறேங்க. கண்டாங்கி எனக்கு பிடிக்காதுங்க. ஏன்னா ஆம்பளை என்ன போய் சேலையை பத்தி பாடிக்கிட்டு நல்லாவா இருக்காது. ஏங்க, ஆம்பளை தாங்க சேலையை பார்த்து பண்ணு, ஒரு பெண்களை பார்த்து ஆம்பளை தாங்க பண்ணு. ஏன் பாடணும்? சேலையா இருக்கட்டும், ஏன் அத போய் பாடிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, பெண்களுடைய அழகு வந்து சொன்னாதானங்க பெண்களுக்கு தெரியும். நீங்க சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்ல. இருந்தாலும் இப்ப ஒரு பொண்ணு நம்ம வந்து பார்த்து பேசுறோம்னா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றதானே. இந்த மாதிரி எல்லாத்துக்கு அவங்கள போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்க அழகா இருக்கீங்க, ரோடு மேல போயிட்டு ரோடுன்னு எழுதுற மாதிரி இருக்கு எனக்கு கேக்குறது. ஏதோ நம்மளால முடிஞ்சது. எது உங்களால முடிஞ்சது? ஒரு 4 வரி நறுக்குன்னு பாட முடியல. நம்மால முடிஞ்சதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பாடல் எனக்கு வரி, ஐயோ நீங்க திடீர்னு போன் பண்ணி வரி எனக்கு அந்த பாடல் அவ்வளவு வரிகள் ஞாபகம் இல்லைங்க. ஆனா எனக்கு அந்த பாட்டு பிடிச்சிருக்குங்களே. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் விஜயோடைய தீவிர ரசிகர். சரியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு விஜய் பிடிக்காதுங்க. எனக்கு விஜய் தான். எனக்கு கமல்ஹாசன் தான் பிடிக்கும். அதனாலதான் என் குரலை கூட நான் கமல் மாதிரி வச்சுக்கிட்டேன். எனக்கு கமலை பிடிக்கான்னு சொல்ல முடியாது, கமலை பிடிக்கும். இருந்தாலும் நான் வந்து விஜயோடைய ரசிகர் தானே. ஆமா, ஆனா நீங்க விஜயோட ரசிகர்கள் விஜய் குரல் மாதிரி பேசுறீங்களா? நான் பாருங்க கமல் ரசிகர் கமல் மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஹலோ, எல்லாரும் ஒரு வாய்ஸ் வந்து எல்லாரும் பேசிட்டா அப்புறம் அந்த வாய்ஸுக்கு வந்து மரியாதை எல்லாம் போயிடும். எதுக்கு மரியாதை இருக்கணும்? வாய்ஸுக்கு எதுக்கு மரியாதை இருக்கணும்? முத்துக்குமார், ஜிங்கனமணி எந்த டாபிக்ல ஆரம்பிச்சு இருங்க போயிட்டு இருக்கீங்க? பாடுங்க. என்னால முடியலங்க. முடியும். முடியாது ஏதாவது இருக்கா? ஜிங்கனமணி சிரிச்சு புட்டா நெஞ்சில ஆனி. ஆமாங்கோ. வெங்கலக்கினி போல மீனும் மந்திரம் மேனி. நான் வெக்கத்துக்கு பக்கத்துல போகாத
ஒரு நூலு இல்லா சேலை கட்ட ஆளானவன் நீ வந்தா வந்தா காலி. நீங்களே பாடுங்க, நீங்க நல்லா தானே வரிகளை மனப்பாடம் பண்ணி பாடுறீங்க, நீங்களே பாடுங்க. அதாவது நீங்க மேட்ருக்கு வாங்க, என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க. நான் சொல்ல வந்தது ஒண்ணுதாங்க. என்னங்க? உங்ககிட்ட நானு இது எப்படி இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஆனா நீங்க எங்கேயோ போய் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்களே. இது புரியுதா உதயானா? ஆமா முத்துக்குமார், நல்லா இருக்கேன்னு. நீங்க நல்லா இருக்கீங்க, நல்லா